Going to tell about 56th Dividesam Parameshwara Vinnagaram Kanjivaram Vaikunda Perumal பரமபதநாதன் வைகுந்தநாதன் வீற்றிருந்த திருக்கோள் மேற்கே திருமுக மண்டலம் தாயார் வைகுந்த வள்ளி தாயார் முகுந்த விமானம் ஐம்பரமத தீர்த்தம் பிரதிக்ஷம் பல்லவராஜன் திருமங்கையாழ்வார்கள் 10 பாசரம் பாடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் பஸ் நிலையத்தில் அருகில் கிளைச்சாலையில் உள்ளது. இது 56வது திவ்ய தேசம் திருப்பரமேஸ்வர விண்ணகரம் ஆகும். இந்த திருத்தலமே ஆச்சரியமா 3 தளத்தில் உள்ளது. கீழ்த்தலம், நடுத்தளம், மேல்தளம். கீழ்த்தளத்தில் வைகுந்த பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில், நடுத்தளத்தில் ரங்கநாத பெருமாள் சயன திருக்கோலத்தில் திருக்கோலம், மேல் நின்ற கோலம் 3 தளத்திலும் பெருமாள் எழுந்தள்ளியுள்ளார். இது தொழில் பெரும் ஆராய்ச்சி கழகத்தால் பராமரிக்கப்பட்டு வந்துள்ளது. இது எல்லாம் அரங்கம், சிற்ப வேலைப்பாடுகள் பார்த்தால் பழமையான நாற்கரங்கள், சிற்பங்கள். இதனுடைய சரித்திரம் என்னவென்றால், பரத்வாஜ முனிவர் ஒரு முறை கந்தர்வ கன்னியிடம் பெண்ணிடம் ஆசைப்பட்டார். அப்போ பரத்வாஜ முனிவருக்கு அவ்விடத்தில் ஆசை ஏற்பட கந்தர்வ கன்னிக்கு குழந்தை எழுந்தது. எப்படி ரச்சிக்கலாம் என்று பிரம்மா சந்தேகப்பட்ட பரமசிவனும் விஷ்ணுவும் மகாவிஷ்ணுவும் சங்கடப்பட வேண்டாம், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று வீட்டிற்கும் பார்வதி தேவியில் பேசி இந்த குழந்தையை சேர்ந்தால் போல் வளர்ப்பதாக ஒப்புக்கொண்டனர். பரமேஸ்வரன் என்று பெயர் வைக்கப்பட்டது. இவர் பிற்காலத்தில் பரமேஸ்வர பல்லவன் வாழ்ந்து வந்த இருக்கிறார். இந்த திருமங்கையால் பாடும் பொழுது பெரிய தமிழில் சேவை சாய்க்கிறார். பல்லவன் வில்லவன் என்று மகிழால் பல்லொரு பல்லவன் வில்லவன் பல்லுருவாய் பல்வேந்தர் வணங்கு கடல் மல்லவன் சொல் பயின்று பரமேஸ்வர விண்ணரம். அதுவே மல்லையார் சேன் பக்கத்தில் இருக்கும் திருக்கடன் மல்லை. இந்த மொத்த இடமே பல்லவர்களின் திருத்தலம். நாம் தொண்டை நாடு என்று சொல்கிறோம். ஆனால் அந்நாட்டில் பல்லவர்கள் ஆண்டு கிட்டத்தட்ட 1200 வருடம் முன்னால் பல்லவர்கள் ஆண்டு வந்தார்கள். அந்த காலம் நிறைய கோவில்கள். பல்லவர் காலம், பாண்டவர் காலம் என்று சொல்வார்கள் அல்லவா, அது போல இது பல்லவர் காலம். பல்லவராஜன் என்ற வணங்கிய திருத்தலம். அப்போது குழந்தை வளர்ந்து விஷ்ணுவே யமதர்மரிடத்தில் போய் இவனுக்கு ரொம்ப நாளைக்கு ஆயுஷ் வேண்டும் என்று ஆயுஷ் வரமாக வாங்கி கொடுத்தார். ஆச்சரியமாக இருந்தது. ஆச்சாரியராக இருந்த அரும் உபதேசித்தார். முதல் அமர்ந்த உபதேசித்தார் கீழே வைகுந்த நாதனாக இருக்கிறார். அப்புறம் இவனுக்கு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் நின்ற திருக்கோத்தில் ஆசீர்வாதம் கூறியிருக்கிறார். மேலே நின்று கொண்டிருக்கிறார். சேவிக்க வேண்டும் என்று கூறினால் சயன திருக்கோலத்தில் அரங்கநாதனாக இருக்கிறார். இந்த 3 நிலைகளிலும் பெருமாள் நமக்கு அருள் பாலிக்கிறார். விஷ்ணு, லட்சுமி இவர்களிடம் அணிந்து வேடவர் வேடம் அணிந்து திருக்கோலத்தில் பரமேஸ்வரன், பார்வதி, பல்லவனை ரச்சித்து கொடுத்தார். அவனிடத்தில் நீண்ட ஆயுள் பெற்றவர். இங்கு நின்ற நிறைய சித்தர் வேலைப்பாடுகளும் சிற்பிகளும் இருக்கிறது. சீனத்திலிருந்து பிரயாணியாக வந்தவர் அல்லவா யாங்சாங் என்றவர். அவர் இந்த கோவிலுக்கு வந்து எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு ஒரு புத்தகமாக பதிவு செய்திருக்கிறார். அவர் கப்பலேறி பிரயாணம் பண்ணும் வரை அவர் புத்தகத்தில் எழுதியுள்ளார். அங்கு போனால் தெரியும் எவ்வளவு பழமையான கோவில், என்னமா எழுந்தள்ளி இருக்கிறார் என்று. பெருமாள் அமர்ந்த திருக்கோலம் உள்ள எம்பெருமான் எப்படி இருக்கிறார் பார்ப்போம். வைகுந்த பெருமாள் கீழே இருப்பவர். ஞானத்தில் குறைவில்லாத ஊர். மேற்கே நின்று வீற்றிருந்த திருக்கோலம். ஆச்சரியமான நின்ற திருக்கோலம் வைகுந்த வள்ளி தாயார் ஜரமசீத்தம் ஷரம புஷ்பகரணி. வைகுந்த செல்லும் போது அங்கே அரமமாத குளத்தில் உள்ளே போய் அதுவே இந்த ஊர் புஷ்கரணி ஆயிற்று. ஜரமமாத புஷ்கரணியில் சென்று
சென்று நாம் குளித்து விட்டு உள்ளே வைகுந்தம் செல்ல வேண்டும். முகுந்த விமானம் அரங்கநாதருக்கு நடுத்தளத்தில் அங்கு உற்சவர் இருக்கிறார். வரம் தரும் மாணிக்க வண்ணன் என்ற திருநாமம். மிக ஆச்சரியமான சிற்ப வேலைப்பாடுகளோடு அமர்ந்திருந்த வைகுந்த விண்ணகம். இது திருப்பேரு பரமேஸ்வர விண்ணகரம். பரமேஸ்வர விண்ணகரம் போனால் கொடுக்கப்பட்ட எம்பெருமான் நீண்ட கொடிய உருவத்தில் அமர்ந்து நின்று திருக்கோலத்தில் உள்ளார். ஒரு திருவடி மடித்து நீட்டிக்கொண்டு இருக்கிறார். பெருமாளுடைய திருக்கோலம். ஒரு காலத்து இக்கோயிலில் காசி யாத்திரை செல்பவர்களும் தங்கி மடமாக இருந்தது. ஓகே, நாமும் சென்று இந்த திரு பரமேஸ்வர விண்ணகத்தை தரிசனம் செய்து பெருமாளுடைய அருளை பெறுவோம். 3 பெருமாளுடைய அருளை பெறுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.